ஒரு பெரிய அரண்மனையில ரொம்பவே சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு நாய்க்குட்டியோட பேர் தான் ட்ரபுள். ட்ரபுளோட ஓனர் யாருன்னா இந்த அரண்மனைக்கே சொந்தக்காரியான இந்த பாட்டி தான். இந்த பாட்டிக்கு யாரும் இல்லாததுனால நம்ம ட்ரபுளை தான் அவங்களுடைய பையன் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி காலையில அங்க வேலை செய்யறவங்க நம்ம ட்ரபுளை எழுப்பி விட்டு அவனுக்கு மேக்கப் போடுறது, நகவட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரபுளுக்கு அழுக்காக்குறதுனா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால பாடியை எப்பவுமே பர்ஃபியூம் அடிச்சுக்கிட்டு ரொம்பவே சுத்தமா தான் இருப்பான். அப்படி வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்டு அவங்களுடைய தூரத்து சொந்தமான அவங்களுடைய மருமகளும் அரண்மனைக்கு வராங்க. உள்ள வந்து அந்த பாட்டிக்கு வேற யாருமே இல்ல, அவங்களுடைய மத்த சொத்தையை நம்மளே ஆட்டைய போடலாம்னு சொல்லிட்டு ஐயோ பாட்டி போயிட்டாங்களேன்னு அழுகுற மாதிரி நடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ட்ரபுள் அந்த இடத்துக்கு வரான். அப்ப அவங்க அவனை பார்த்துட்டு எங்களுக்கு நாய்க்குட்டி எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரபுள் அவங்களுடைய திங்ஸ் அப்புறம் அந்த பாட்டியுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டியுடைய வக்கீல் அங்க வந்து அந்த பாட்டியுடைய நாய்க்குட்டியான ட்ரபுளை யார் நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மொத்த சொத்தம்னு சொல்லிட்டு பாட்டி உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் பதறி போய் ஒரு ஹண்டரை கூப்பிட்டு அந்த நாய்க்குட்டியுடைய போட்டோவை கொடுத்து அதை தேடிட்டு வர சொல்றாங்க. அந்த பக்கம் நம்ம ட்ரபுள் ட்ரக்ல இருந்து உருண்டு வெளியே வந்து விழுந்து ஒரு மரத்துடைய ஓட்டையில போய் சுருக்கிக்கிறான். அப்ப அந்த பக்கமா அந்த 3 அணில் குட்டிங்க ஒன்னா சேர்ந்து நம்ம ட்ரபுள் அந்த ஓட்டைக்குள்ள இருந்து வெளியில இழுத்து காப்பாத்துதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிஸா டெலிவரி பண்ற பொண்ணு நம்ம ட்ரபுள ரோட்ல பார்த்துட்டு அவனை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அவங்களுடைய ஹவுஸ் ஓனருக்கு தெரியாம வீட்டுக்கு கொண்டு போயிடுறா. அந்த பொண்ணு இவ்வளவு நாள் தனியாவே இருந்ததுனால நம்ம ட்ரபுள ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பாத்துக்கிறா. நம்ம ட்ரபுளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவளுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்கிட்ட ஷேர் பண்றா. அது மட்டும் இல்லாம மியூசிக் எல்லாம் போட்டு காட்டி பீஸா எல்லாம் கொடுத்து ரொம்பவே ஹாப்பியா நம்ம ட்ரபுள பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணுடைய ஹவுஸ் ஓனர் நம்ம ட்ரபுள பார்த்துட்டு நாயெல்லாம் அடைச்சு வைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சிடறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு அந்த ஹண்டர் வந்து நம்ம ட்ரபுள தூக்கிட்டு போய் அந்த பாட்டியுடைய சொந்தக்காரனை கிட்டே கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் அந்த வக்கீல் வந்து நீங்க ட்ரபுளோட ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அதனாலேயே அந்த பீஸா டெலிவரி பண்ற பொண்ணும் நம்ம ட்ரபுள தேடி வரா. அவளை பார்த்த உடனே நம்ம ட்ரபுள் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போய் எகிரி அவளை கட்டி பிடிச்சிக்குது. இதெல்லாம் பார்த்த அந்த வக்கீல் கடைசியில் அந்த பாட்டியுடைய எல்லா சொத்தியுமே அந்த பீஸா டெலிவரி பண்ற பொண்ணுக்கே எழுதி வச்சிடுறாரு.